அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத், ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாபிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நண்பர்களே, நம்முடைய உடல்ல சேரக்கூடிய கழிவுகள் எங்கெங்கெல்லாம் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடல்ல சேரும், சிறுநீரில் சேரும், வியர்வையில் சேரும். இது நார்மலாக சேரக்கூடிய இடம். ஆனால் இதை தாண்டி வேற ஒரு இடத்துல சேருது. அந்த இடம்தான் இரத்த குழாய்கள். அங்கே என்ன சேருதுன்னா கொலஸ்ட்ரால், கொழுப்பு அங்கே சேருகிறது. என்ன கொழுப்பு? கொழுப்புலேயே நிறைய கொழுப்புகள் இருக்குது. நான் மனிதர்கள் பண்ணுற கொழுப்பை சொல்லலை, உண்மையான கொழுப்பு சொல்கிறேன். அதில் பேடு கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில சேர்ந்து இரத்த குழாயினுடைய அந்த துவாரத்தை சிறுக சிறுக அடைத்து விடும். அதனால் மிகப்பெரிய பாதிப்பு இதயத்திற்கு ஏற்பட்டு இதயம் செயலிழந்து விடும். மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் வருவதற்கு இது காரணமாக அமைகிறது. எது காரணமாக அமைகிறது? நாம் உட்கொள்ளும் உணவுகளில் உணவு தயாரிப்பதற்கு நாம் சேர்த்தக்கூடிய பொருட்கள், இதுதான் காரணமாக அமையுது. அந்த வகையிலே 3 பொருட்களை நாம் அவசியம் தவிர்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கின்றோம். இந்த பொருட்கள் நமக்கு மிக மலிவாக கிடைக்கிறது, சுலபமாக கிடைக்குது. ஈஸியாக அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போயிடலாம், அல்லது இதை வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் குளுகுளுன்னு இருக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தோடு நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைக்கு அந்த கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு உடலிலே சேருவதற்கு காரணமாக அமைகிறது. என்ன சார் சொல்லிகிட்டே இருக்கீங்க? என்ன அந்த 3? முதலாவது விஷயம், நம்ம தாய்மார்கள் தொடர்ந்து தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெய். என்ன எண்ணெய்? ரீஃபைண்ட் ஆயில். இந்த ரீஃபைண்ட் ஆயில் தயவு செய்து பயன்படுத்தாதீர்கள். அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து நிறைய ப்ராசஸிங் பண்ணி சுத்திகரிப்பு பண்ணுவதனால் அது சுத்தமாக அதனுடைய இயற்கை தன்மையை இழந்து என்ன ஆயிருதுங்க, அது பேட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. அதாவது அதில் என்ன கலக்கிறாங்க, அது எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுக்குள்ளே நான் போக விரும்பலை, அதுக்கு நேரமும் இல்லை. அதனால் ரீஃபைண்ட் ஆயில் பேட் கொலஸ்ட்ரால் அதிகம் உருவாவதற்கு காரணமாக அமைகிறது. 2, பேக்கடு ட்ரிங்க்ஸ். கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி குடிக்கிறோம் இல்லையா? அட்டைப்பட்டியில் இருக்கும், பாட்டிலில் இருக்கும், எல்லாம் இருக்கும். அது தயாரித்து 6 மாதம் இருக்கும். அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில பொருட்களை அதை சேர்த்துறாங்க. அது எல்லாம் சேர்ந்து தொடர்ந்து தினந்தோறும் அது ப்ராசஸிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நடந்தக்கூடிய அந்த பேக்கடு ஃபுட்ஸு நமக்கு இந்த பேட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்துகிறது. இரத்த குழாய்களை அடைக்கிற அளவுக்கு அது வலிமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நீங்கள் போனீங்கன்னா
என்னன்னு பார்க்குறீங்களா? பிஸ்கட்ஸ். இந்த பிஸ்கட்ஸும் மிகப்பெரிய பாதிப்பை, பேட் கொலஸ்ட்ராலை உருவாக்குகிறது. ஆகையினால நண்பர்களே, நம்முடைய இதயத்தை பாதுகாத்து கொள்ள, நம்முடைய ஆயுளை அதிகரித்து கொள்ள, நாம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிக முக்கியமாக இந்த 3 பொருட்களை தவிருங்கள். மேலும் பல பொருட்கள் எது நல்லது கெட்டது என்பதனை தெரிந்து அவைகளையும் தவிர்த்து இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுவே உங்களுடைய ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் என்று கூறி உங்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.